இன்றைய சிறப்பு பார்வையில் இளம் தொழில் முனைவோரின் அமைப்பின் ஆனுவல் பிசினஸ் கான்ஃபரன்ஸ் முதல் முறையாக சென்னையில் நடைபெறுகிறது. 13வது எஸ்கான் சென்னை ட்ரேட் சென்டரில் வருகிற 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. இது சம்பந்தமாக யங் என்டர்பிரினர் ஸ்கூல் சேர்மன் திரு வி நீதிமோகன் அவர்களின் சிறப்பு பேட்டி. நியூஸ்7 தமிழின் சிறப்பு பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூலோட சேர்மன் மிஸ்டர் நீதிமோகன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க சார், வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போகலாம். வெல்கம் சார். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல் அப்படின்ற ஆர்கனைசேஷனை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதற்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட செயல்பாடுகள் என்ன, அதனால என்ன பலன்கள் இருக்கு சார்? இளம் தொழில் முனைவோர் மையம், ஆங்கிலத்தில் நாம் வந்து யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல் என்று சொல்லுவோம். 2004ஆம் ஆண்டு இது வந்து மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் மூலமாக இது வந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து இது சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வாய்ப்பு மிகுந்த ஒரு இந்தியாவில் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாய்ப்பு நிறைந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடியதுக்கு வந்து இன்றைக்கி இந்தியா மட்டும் அல்லாமல் வெளிநாட்டு கம்பெனிகளும் இங்கே வந்து போட்டி போட இருக்கின்றார்கள். அன்லெஸ் அதர்வைஸ் யூ எஜுகேட் யுவர் செல்ஃப். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் சொல்கிறது வந்து தொழில் முனைப்பவர்களுக்கு உங்கள் மீது முதலீடு செய்யுங்கள். வெளியே முதலீடு செய்வதற்கு முன்னால் உங்கள் மீது செய்யுங்கள். இன்றைக்கு ஏனென்றால் போட்டி நிறைந்த உலகில் இன்றைக்கி வந்து நம்ம ஜெயிக்கணும்னா இன்றைக்கி வந்து ஹார்ட் ஒர்க் மட்டும் இருந்தால் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு நிறுவனத்தை வந்து தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கும் பொழுது சிறியதாக ஆரம்பிக்கலாம், ஆனால் அது தொடர்ந்து சிறியதாக இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று சொல்வார்கள். ஸ்மால் எப்பயும் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தொழிலில் வந்து ஸ்மால் இஸ் டேஞ்சரஸ். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் கட்டாயமாக நம்ம வந்து வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த வளர்ச்சிக்கான யுக்திகளை வந்து நம்ம வந்து இந்த இளம் தொழில் முனைவோர் மையத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இது 2004ஆம் ஆண்டு 50 உறுப்பினர்களோடு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 30 ஊர்களில் இன்றைக்கி 3800 உறுப்பினருக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், பலன் பெற்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த போட்டி நிறைந்த உலகில் வந்து நம்ம கார்ப்பரேட்ஸோடையும் சரி மல்டிநேஷ்னல்ஸோடையும் போட்டி போடக்கூடிய சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து அத்தனை ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜி இஸ் அ ஃபங்க்ஷன், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இஸ் அ ஃபங்க்ஷன், ஃபைனான்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், அக்கௌண்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், சேல்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், மார்க்கெட்டிங் ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இத்தனை ஃபங்க்ஷன்ஸ்லேயும் நம்ம சிறப்பாக செயல்பட்டால் ஒழிய இன்றைக்கி வந்து போட்டி சமாளிக்க முடியாது. அதுக்காக வந்து நம்ம ஆட்களை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ்னால் இந்த வேலைகள்லாம் உள்ளே நடக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக நாங்கள் எடுத்து சொல்லுகின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது இல்லை. புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்களோ சரி அல்லது ஏற்கனவே தொழிலை ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தாலும் சரி, அந்த எந்த சந்தையில் நம்ம இருக்கின்றோம், எந்த கஸ்டமர் செக்மெண்ட்டை நம்ம சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது பொதுவாக சிறிய தொழில்கள் வந்து அதை இக்னோர் பண்ணுறாங்க. அது இருக்கக்கூடாது. அப்போ வந்து மார்க்கெட் ரிசர்ச் வந்து எப்படி பண்ணணும், எந்த செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பொருட்கள் வந்து சரியான முறையில் எடுத்து செல்ல முடியும் என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக நாங்கள் எடுத்து சொல்லுகின்றோம். மற்றொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுன்றது, ஆண்டு பட்ஜெட்டு நிதி அறிக்கையை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு மார்க்கெட் ரிசர்ச் முடிச்சுட்டு ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது பல தெளிவுகள் வந்து தொழில் முனைவோர்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் வந்து எப்படி ஒரு தொழிலை எந்த கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு எடுத்து செல்வது என்பதை பற்றி எல்லாம் எடுத்து விளக்கமாக பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி, பட்ஜெட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி, இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லும் பொழுது தொழில் முனைவோர்களுக்கு ஒரு பெரிய இது ஒரு மிக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதில் வந்து தொழில் நாங்கள் எங்கள் யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூலில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் ஒரே ஒரு முக்கியம். எந்த காரணத்தினால ஃபெயில் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பேட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், மோசமான நிதி மேலாண்மையினால தான் இன்றைக்கி வந்து இப்படி நடக்கின்றது. அதை வந்து ஏன்னா பொதுவாக வந்து லாபகரமாக ஒரு தொழில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆண்டர்பிரினர், அந்த தொழில் முனைவோருக்கு இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்ற ஒரு நிலை எதிர்பார்த்து அவர் பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸை வந்து டைவெர்ட் பண்ணுறது, எய்தர் டு நியூ பிஸ்னஸ், மற்றொரு தொழிலாக இருக்கட்டும், அல்லது ஒரு சொத்து வாங்குவதோ, அந்த மாதிரி வேறு சம்மந்தம் இல்லாமல் தொழில் வளர்ச்சிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சொத்து வாங்குவதோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அதெல்லாம் முறையானபடி செய்யக்கூடிய கம்பெனிகள் நிறைய பேரை மாற்றி இருக்கின்றோம். அவர்கள்லாம் வெற்றி பெற்றவர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியில் சொல்லித்தரது வந்து, ஏன்னா தொழில் முனைவோர் தொழிலை மேனேஜ் பண்ணணும்னா 2 விஷயம். ஒன்று வந்து ஆப்ரேஷன்ஸ்னால்
டெய்லி கடையை திறந்தோம், வந்தோம், வாங்கி விற்றோம், பணத்தை வாங்கணும், பேங்க்குக்கு போய் கட்டணும், ஆல் திஸ் திங்ஸ். யூ மேக் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். பட் த அதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் growth. வளர்ச்சி முக்கியம். வளர்ச்சி முக்கியம்னு வரும்பொழுது ஆண்டிற்கு நாங்கள் என்ன கோட்பாடு வைத்திருக்கின்றோம் என்றால், குறைந்தபட்சம் 30% வளர்ச்சி பெற்றிட நான் உறுதியை இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உறுதிமொழியிலே நாங்கள் அதை வைத்திருக்கின்றோம். இந்த 30% வளர்ச்சி இருக்கும்போது தான் நம்மளால் கம்பீட் பண்ணி நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்ம கொண்டு வர முடியும். அது போக ஃபோக்கஸ் இஸ் த கீ, இன்ச் வைட் மைல் டீப். அதாவது நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அங்குல அகலம் மைல் ஆழத்திற்கு இருக்க வேண்டும். நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ராக்டட் வியூவில் இருந்தோம்னா நம்மளால் டைவர்ஷன் டெஃபினெட்லி வில் ஹேப்பன். அப்போ வந்து நம்ம வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜை நம்ம விட்டுருவோம். நாங்கள் சொல்கிறது வந்து என்னென்னா, நம்ம எந்த தொழிலில் இருக்கணுமோ அதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும், அதில் பெரியதாக இருக்கணும். இன்றைக்கி சென்னையில் ஆரம்பிக்கின்றோம் அல்லது மதுரை போன்ற ஒரு ஊரில் ஆரம்பித்தால் இன்றைக்கி மதுரையில் நான் நம்பர் 1 வரணும். அடுத்து அதை ஃபாலோ பண்ணி நான் வந்து தென் தமிழகத்தில், அடுத்து தமிழகத்தில், அடுத்து இந்திய லெவலில், அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அதே தொழிலில் டீப்பாக நம்ம உள்ளே போகும்பொழுது நம்மளுக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நிறைய வரும். நம்மோடு போட்டி போட மற்றவர்களால் இயலாத ஒரு சூழல் ஏற்படும். மற்றொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஆண்டிற்கு நான் 30% வளர்ச்சி வந்து வரணும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து சேல்ஸில் மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டிலையும், அதாவது நம்ம முதலீடு செய்த பணத்திற்கு நம்ம என்ன லாபத்தை ஈட்டுகின்றோம் என்று. ஏன்னா தொழிலுக்குன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லாபத்தை ஈட்டுவதற்கு தான் இருக்கின்றோம். அப்போது வந்து அந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் போட்ட முதலீடுக்கு வருமானம் வந்து 20% மினிமம் வரணும். கணக்கு பார்க்காம இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ண முடியாது. பல நேரம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைப்பவர்கள் வந்து ஆண்டிற்கு ஒரு முறை கூட கணக்கு பார்க்குறது இல்லை. நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னா, தினம் லாப நஷ்ட கணக்கு பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களை இது பண்ணும்பொழுது என்ன நடக்குன்னா, அவங்களுக்கு வந்து எந்த நிலையில் நம்ம இருக்கின்றோம், எந்த நிலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சார், இப்போ இந்த ஆர்கனைசேஷன் வந்து எந்தெந்த ஊர்லலாம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எப்படி மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது 2004 50 உறுப்பினர்களோடு இன்று மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 30 சாப்டர் இருக்கணும். சாப்டர்ன்றது ஒரு கிளை என்று சொல்லலாம். 30 கிளைகளை கொண்டு இன்றைக்கி 27 ஊர்களில் இருக்கின்றது. அதில் பெங்களூரு அண்ட் பாண்டிச்சேரி, புதுச்சேரியிலும் நாம் வைத்திருக்கின்றோம். மொத்தம் ஏறத்தாழ 3900 உறுப்பினர்கள் வந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இதில் ஸ்டூடெண்ட் மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. இது வந்து இந்த மீட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, இதில் எப்படி நாங்கள் இந்த நாலேஜை எடுத்துக்கொண்டு போகின்றோம், எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வரோம். எக்ஸ்பர்ட்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஏரியா ஆஃப் மேனேஜ்மெண்ட். அவங்கள கூட்டிகிட்டு வந்து அது அவர்களை மட்டுமல்ல, தொழிலில் மிகச்சிறந்த வெற்றி பெற்றவர்களையும் இன்றைக்கி கூட்டிகிட்டு வரும்பொழுது அவங்க மூலமாக அவங்க வந்து வெற்றி அடைவது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த ஃபங்க்ஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் வரும்பொழுது அதன் மூலமாக நான் சொன்ன பல்வேறு விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அவங்க கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். மாதம் ஒரு முறை ஒரு மீட்டிங் நடத்துவோம். இது அல்லாது நான் வந்து ஒரு 2 நாள் ரெசிடென்ஷியல் ஒர்க் ஷாப் ஒரு ஏற்காடு, நம்ம கொடைக்கானல் போன்ற ஊரில் கொண்டு போய் அந்த ரெசிடென்ஷியல் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். டெலிகேஷன் கூப்பிட்டு போகிறோம். வித்தின் த கண்ட்ரினா நம்ம இப்போ வந்து குஜராத்துக்கு கூப்பிட்டு போனோம். இன்டர்நேஷ்னல் டெலிகேஷன் பல்வேறு ஊர்களுக்கு, அமெரிக்கா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் எடுத்து சென்று இருக்கின்றோம். அதில் வருபவர்கள் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் எப்படி நடக்கிறது, அந்த நாட்டிலோட இருப்பவர்களோடு எப்படி தொழிலை சேர்ந்து செய்வது என்பதை பற்றியெல்லாம் அவங்க கற்றுக்கிறாங்க. ஸோ அது மட்டுமல்ல, இப்போது ஆண்டிற்கு ஒரு முறை வந்து அந்த ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடத்தும். அதுதான் எஸ்கான். இந்த ஆண்டு வந்து முதல் முறையாக இது சென்னையில் நடக்க இருக்கின்றது. இதற்கு முந்தைய ஆண்டு நாங்கள் கோயம்புத்தூரில் நடத்தினோம். சென்னையில் நடக்கும்போது இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு இது 13வது முறையாக இன்றைக்கு நடத்த இருக்கின்றோம். வரக்கூடிய ஜனவரி 4 மற்றும் 5ஆம் தேதி இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு சென்னை ட்ரேட் சென்டரில் இன்றைக்கி நடக்க இருக்கின்றது. 15க்கும் மேற்பட்ட சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் வந்து பேச இருக்கின்றார்கள். அவரோடு சேர்ந்து இன்றைக்கி ஏறத்தாழ 2000 உறுப்பினர் அளவு இதில் வந்து பங்கேற்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். 500 கெஸ்ட்டு எதிர்பார்க்கின்றோம். ஒரு 8000க்கும் மேற்பட்ட ஒரு சென்னை வாசிகள் வந்து அந்த எங்களுடைய ஸ்மார்ட்டை மட்டும் விசிட் பண்ணுற அளவுக்கு அவங்களும் வரக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. கான்ஃபரன்ஸ் வந்து இளம் தொழில் முனைவர் மையத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான். 500 கெஸ்ட்டும் வராங்க. ஸோ இதன் மூலமாக என்னென்னா நெட்வொர்க்கிங் நிறையா நடக்கும். ஒருத்தருக்கு ஒரு தெரிந்து கொள்வதற்கு. இப்போ 30 சாப்டர்லேருந்து வரும்போது எங்களுக்குள்ளே அவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது. இப்போ வி ஹேவ் இமார்ட் ஆல்சோ an ஆப்பில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 சாப்டரில் இருக்கிறவங்களுமே அவங்க பை செல்லில் போட்டு we are selling our products through the app there. It's very useful.
அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த 2020 எஸ்கான் 2025 மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் கன்வீனர் கன்வீனர்லாம் இருந்து அதை வந்து மிகச்சிறந்த முறையில் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். சார் இப்போ எந்த மாதிரியான முறையில் இவங்களுக்குலாம் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க சார்? இப்போ இந்த ட்ரைனிங்னு வரும்பொழுது முதல்ல வந்து நாங்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். அது போக எங்களுக்குன்னு ஒரு கட்டளைகள் இருக்குது, 10 கட்டளைகள், ஃபிலாசபிஸ். அந்த ஃபிலாசபிஸ்க்கு உள்ள வந்து இதன்படி தான் தொழிலை முறையாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக சொல்லுகின்றோம். அது வந்து எவ்ரி மீட்டிங்லேயும் இது நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த மீட்டிங்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்னு வரும்பொழுது அது 1 டே மீட்டிங், ஒரு 2 ஹவர்ஸில் என்ன எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி சொல்லுகின்றோம். ஸ்னிப்பெட்ஸ்ன்ற ஒரு ஒரு செஷன் இருக்கின்றது. அந்த செஷனில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து, இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து, ரீஜனலாக நடக்கிற விஷயங்கள் அனைத்தையுமே என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்தது. ஸோ இப்போ வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா வார் நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக நம்மளுடைய தொழில் இங்கு அது மேக்ரோ எக்கானமியில் வெளிநாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மைக்ரோ எக்கானமி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தொழில் நிறுவனத்தை அந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஹவ் வில் இட் அஃபெக்ட் அஸ் அப்படின்றத வந்து அதை எடுத்து சொல்கிறோம். அது விளக்கி எடுத்து சொல்லும் பொழுது நம்ம பேப்பரில் எடுத்து நியூஸ் படிக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, ஆனால் அதனுடைய உள்நோக்கம் சிறு மற்றும் குறுந்தொழில்களுக்கு எப்படிப்பட்ட எந்த தொழிலுக்குமே எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றி விளக்கமாக அதை லிங்க் பண்ணி சொல்லும் பொழுது தொழில் முனைபவர்களுக்கு விழிப்புணர்வு ஜாஸ்தி வருகின்றது. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2 டேஸ் ரெசிடென்ஷியல் ஒர்க் ஷாப் வந்து ஃபுல்லாக உட்காந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு எடுப்போம், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் எடுப்போம், ஸ்ட்ராட்டஜியில் எடுத்தால் ஃபோக்கஸ்டாக ஒரு 40 உறுப்பினர் டு 60 உறுப்பினர்களுக்கு ஃபோக்கஸ்டாக அந்த 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 துறையில் ஒரு மேலாண்மை கொண்டு வருவதற்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக வேலை பார்க்குறோம். சார் இப்போ சென்னையில் வந்து அந்த எஸ்கான் ப்ரோக்ராம் வந்து நடக்க போகுது இல்லை சார், அதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது சார், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் சார். சனி மற்றும் ஞாயிறு, வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கின்றது. இது 2 பகுதியாக நடக்குது. ஒன்று வந்து கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு இடத்துல நடக்கும்போது சிறப்பான பேச்சாளர்கள் வந்து அங்கே கான்ஃபரன்ஸில் பேசுவாங்க. இந்த ஆண்டு கான்ஃபரன்ஸில் வந்து எங்களுடைய உறுப்பினர்களோட இருக்கக்கூடிய சாப்டர்ஸ், இந்த கிளைகள் வந்து சிறப்பான பணியாற்றிய கிளைகளுக்கும் சிறப்பாக பணியாற்றி வெற்றி பெற்ற நல்ல உறுப்பினர்களுக்கும் வந்து அவார்ட்ஸ் நைட், அது சனிக்கிழமை நடக்குது. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை என்டர்டெயின்மெண்ட். அடுத்த நாள் வந்து இந்த கான்ஃபரன்ஸை துவக்கி வைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இசைவு கொடுத்திருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அது முடித்ததுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு பகுதி வந்து இந்த ஸ்மார்ட் என்று சொல்லக்கூடிய ஸ்மார்ட்ன்றது, அதில் ஒரு 270 ஸ்டால் அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எங்களுடைய உறுப்பினர்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுத்து அவங்களுடைய பொருட்களை வைப்பது, அவங்க புதிய பொருட்களை வந்தால் அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறது, அதை எப்படி லான்ச் பண்ணுறது, அதுக்கும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதில் வந்து 270 ஸ்டால்ஸ்லேயும் வந்து எங்களுடைய உறுப்பினர்களோட பொருட்களை வைக்கும்போது அவர்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கின்றது. உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஒரு யங் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கோலாக இருக்குது. அதற்காக நீங்கள் நிறைய முயற்சிகளை எடுத்துகிட்டு வரீங்க. உங்களோட பணி சிறக்க நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாங்கள் எங்களுடைய குறிக்கோள்லே பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வெப்சைட்லேயும் இருக்குது, எங்களுடைய குறிக்கோளில் இந்தியாவை உலகத்திலே பெரிய பொருளாதாரமாக மாற்ற வேண்டும். எதன் மூலமாகனா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை ட்ரெயின் பண்ணுவது மூலம் இதை கண்டிப்பாக கொண்டு வருவோம். அந்த டைரெக்ஷன் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏறத்தாழ இதுவரை 12,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதில் பலன் பெற்றிருக்கின்றார்கள். ஸோ சிறந்த முறையில் இது நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.